நமக்கு கூலி கொடுக்குறத பார்க்க போனால் இது 50-50 நமக்கு லாபம் தான். களைக்கொல்லி அடித்தோம்னா உள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியாலாம் அழிஞ்சு போயிடும். மிஷின் வச்சு ஓட்டோம்னா அந்த பாக்டீரியாலாம் அப்படியே இருக்கும். வணக்கம், என் பேர் கபிலன். எம் மேட்ரப்பட்டி வில்லேஜ், மொரப்பூர் ஊராட்சி, அரூர் வட்டம், தருமபுரி தாலுக்கா. நான் ஒரு விவசாயி தான். நான் நம்ம கருடா மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 8 வருஷ காலமாக இதை தான் பயன்படுத்திகிட்ருக்குறோம். 5 ஏக்கரா இருக்குது. ப்ளஸ் எங்கள் மாமனாருக்கு ஒரு 5 ஏக்கரா, 10 ஏக்கரா இருக்குது. 10 ஏக்கரா தோட்டம் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். நமக்கு கூலி கொடுக்குறத பார்க்க போனால் இது 50-50 நமக்கு லாபம் தான். ஒரு 5 ஏக்கரா விவசாயம் பண்ணோம்னா கூலி கொடுத்தோம்னா ஒரு 50,000 ஆகுதுன்னா 25,000 கூட ஆகாது, ஒரு 10,000 தான் செலவாகும். மீதி ஃபுல்லாக நமக்கு லாபம் மாதிரி தான். ஒரு 5 ஏக்கரா வச்சுருந்தோம்னா நம்ம 2 பேர், ஆண் பெண் 2 பேர் இருந்தோம்னா 2 பேருமே நம்ம தோட்டக்கு களை எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு 10 ஆள் வச்சு தான் எடுக்கணும், பொண்ணாள் வச்சு தான் எடுக்கணும். நமக்கு சேவிங்ஸ் தான், மிஷின் இருக்கிற வரையும் சேவிங்ஸ் தான். சிறு விவசாயம் ஆகட்டும், பெரிய விவசாயம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சேவிங்ஸ் தான். குச்சி நடணும், தக்காளி, எல்லா தோட்டத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ண. தோட்டம் கொத்துறதுக்கு இதுதான் நல்லா யூஸாக இருக்குது. மணிக்கு ஒரு 3/4 லிட்ரு அதிகபட்சம் மைலேஜ், நல்ல மைலேஜ், வைப்ரேட் இல்லை, நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. வண்டி சர்வீஸ் எம்டிலாம் பண்ணி கொடுக்குறாரு, நல்லா பண்ணித்தராங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடச்சிது சொன்னோம்னா. ஆயில் சர்வீஸ் 50 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிடுறோம். பில்லேட் ஒரு 70 to 80 மணி நேரம் லைஃப் வருது. கேஜில் போட்டு ஓட்டலாம், பாரும் அணைக்கலாம். எல்லாம் நம்ம தேவையான ஒரு சிறு விவசாயிக்கு கரெக்டான மிஷின் இது தான். இது டயர் போட்டோம்னா குச்சி ஓடும், உழவு சிறப்பாக வராது. அதே கேஜில் போட்டால் நல்லா அழுந்தி வரும் உழவு, களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேஜில் இருந்தால். அதேமாதிரி மிஷினரி இருந்தால் ஒரு 10 ஆள் செய்கிறத இது ஒரு 5 நாளைக்கு செய்கிறத இது ஒரு நாள் செஞ்சுக்கலாம். நமக்கு காஸ்ட்டு மிச்சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16-17 மானியத்தில் தான் எடுத்தோம், அதுவும் காஸ்ட்டு மிச்சம். நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. பெரிய இந்த சில்லற செலவெல்லாம் எதுவும் வரதில்லை. ஏன்னா என்ன சொல்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம மாற்ற தேவையில்ல. ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம், வேறு எதுவும் பண்ணல. இப்போ 8 வருஷத்துக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்குது. வேறு பெரிய வேலைலாம் எதுவும் வைக்கல மிஷினில். எனக்கு தெரிஞ்ச வரையும் களைக்கொல்லி அடிக்கிறது வேஸ்ட்டு. நம்மளே மண்ணுக்கு பாய்சனை ஊற்றுற மாதிரி தான். மிஷின் வச்சு ஓட்டுற வரையும் நமக்கு தான் லாபம். களைக்கொல்லி அடித்தோம்னா உள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியாலாம் அழிஞ்சு போயிடும். மிஷின் வச்சு ஓட்டோம்னா அந்த பாக்டீரியாலாம் அப்படியே இருக்கும். மண் புழுவும் களைக்கொல்லி அடித்தா செத்து போயிடும். மிஷினில் ஓட்டுற நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 75% அடிப்படாமல் இருக்கும். நமக்கு நல்லா மண் வளம் வேணும்னா மிஷினில் ஓட்ட தான் மண் வளம். நம்ம களைக்கொல்லி அடிக்கிறது நம்மளே மருந்து ஊற்றுற மாதிரி, நம்ம மருந்து சாப்பிட்ற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச வரையும் மிஷினில் ஓட்டி பனை பண்ணுங்க.